கந்தன் என்னும் உழவர் பெரும் செல்வந்தராக இருந்தார். அவருடைய ஒரே மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்திருந்தார். திருமண ஊர்வலத்தில் யானை மீது அமர்ந்து தன் மகள் ஊர்வலமாக செல்ல வேண்டுமென்று ஆசைப்பட்டார். அந்த ஊரில் உள்ள அரபு வணிகர் ஒருவரிடம் ஒரு யானை இருந்தது. அவரிடம் யானையை திருமண ஊர்வலத்திற்காக ஒரு நாள் கேட்கலாம் என்ற எண்ணத்துடன் உழவர் வணிகரிடம் சென்றார். என் மகள் கல்யாண ஊர்வலத்திற்கு ஒரு யானை வேண்டும், அதற்காகத்தான் உன்னிடம் வந்தேன் என்றார் கந்தன். ஓ, அதற்கென்ன, தாராளமாக தருகிறேன். ஊர்வலம் முடிந்ததும் யானையை திருப்பி அனுப்பிவிடு என்றார் வணிகர். வணிகர் தாம் சொன்னவாறே கல்யாண ஊர்வலத்திற்கு தன்னுடைய யானையை அனுப்பி வைத்தார். ஊர்வலம் பாதி தூரம் வந்து கொண்டிருக்கும் போதே திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்த யானை இறந்துவிட்டது. இதை சற்றும் எதிர்பார்க்காத உழவர் மிகவும் வருத்தப்பட்டார். பின்னர் வணிகரிடம் தான் வேறு யானை வாங்கி கொடுத்து விடுவதாக கூறினார். அப்படி இல்லாவிட்டால் அவர் எவ்வளவு தொகை கேட்டாலும் கொடுத்து விடுவதாக கூறினார். ஆனால் வணிகரோ, அதெல்லாம் முடியாது, என்னுடைய யானைதான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார். வேறு வழியின்றி உழவர் மரியாதை ராமனிடம் சென்று தம் வழக்கை கூறினார். உழவரின் வழக்கை கேட்ட மரியாதை ராமன் வணிகரை பார்த்து, எதிர்பாராத விதமாக உங்கள் யானை இறந்து போய்விட்டது. அந்த யானைக்காக நீங்கள் எவ்வளவு நஷ்ட ஈடு கேட்டாலும் அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். அல்லது வேறு ஒரு யானை வாங்கித்தரச் சொன்னாலும் வாங்கித்தர சம்மதிக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றார். என்னுடைய யானைதான் எனக்கு வேண்டும் என்று மீண்டும் பிடிவாதமாக கூறினார் வணிகர். சரி, நீங்கள் இருவரும் நாளைய தினம் வாருங்கள், என்னுடைய தீர்ப்பை நான் வழங்குகிறேன் என்றார் மரியாதை ராமன். பின்னர் உழவரை தனியாக அழைத்து, தான் ஆள் அனுப்பும்போது நீங்கள் வந்தால் போதும் என்றார். பிறகு அவரிடம், உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை மூடி தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார். மறுநாள் உழவர் குறித்த நேரத்திற்கு வழக்கு மன்றத்திற்கு வரவில்லை. மரியாதை ராமன் வணிகரை பார்த்து, நீங்களே கந்தனின் வீட்டிற்கு சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்று அனுப்பினார். வணிகர், இப்படி என் யானையை இழந்துவிட்டு அலைய வேண்டியிருக்கிறதே என்று கோபத்துடன் உழவர் வீட்டிற்கு சென்று கதவை திறந்தார். அப்போது கதவிற்கு பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழம் பானைகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கின. இதை பார்த்த உழவர் ஓடி வந்து, என் முன்னோர்கள் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த பானைகளை உடைத்து விட்டாயே என்று கத்தினார். ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது. நான் இந்த பானைகளுக்கு பதிலாக புதிய பானைகள் வாங்கி தந்து விடுகிறேன் என்றார் வணிகர். உழவரோ, எனக்கு என்னுடைய பழைய பானைகள் தான் வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டார். வணிகர் நடந்ததை மரியாதை ராமனிடம் கூறினார். மரியாதை ராமன், நீங்கள் இறந்து போன யானையை உயிருடன் திருப்பி கேட்கிறீர். அவர் உடைந்து போன பழைய பானைகளை வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் பானையை கொடுத்தால் அவர் யானையை கொடுத்து விடுவார் என்று கூறினார். வணிகர் தன்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். மரியாதை ராமன், உங்களால் பானையை திருப்பி தர முடியாது என்றால் அவரால் மட்டும் யானையை எப்படி திருப்பி தர முடியும் என்றார். ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். வணிகர் தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தினார்.